அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீவாரி ஜோதிடம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் சதீஷ் கிருஷ்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உலகமே ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ஜோதிட ரீதியா சொன்னோம்னா ராகு இப்போ ஒரு முக்கியமான நட்சத்திர பயிற்சி நோக்கி போயிட்டு இருக்கிறார். ராகு இப்போ அவரோட சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருக்காரு. ஆனா வர்ற ஜூன் மாசம் குருவோட பார்வை அவர் மேல இருந்து விலகிறதுக்கு அப்புறம் ராகுவோட வேகம் எப்படி இருக்கும்? குறிப்பா டிசம்பர் 2020 கடைசியில அவர் அவட்ட நட்சத்திரம் சாரம் ஏறும் பொழுது நிலத்துக்கடியிலையும் கடலுக்கடியிலையும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், விசித்திரமான மாற்றங்கள் நடக்க போகுது, இதை பத்தி நம்ம ஒரு ஆழமான ஜோதிட ஆய்வை பார்ப்போம். வீடியோவை முழுசா பாருங்க, அப்பதான் இதோட தீவிரம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். சதய நட்சத்திரத்தில் ராகு முதல்ல இப்ப இருக்கிற நிலையை பார்ப்போம். ராகு இப்போ கும்பராசியில அவரோட சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சந்திச்சுட்டு இருக்காரு. பொதுவாகவே ராகு தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த ராசியோட பலத்தை பல மடங்கு அதிகப்படுத்துவார். கும்பம் அப்படின்னாலே இது ஒரு காற்று ராசி, அறிவியலில் புது புது கண்டுபிடிப்புகளையும் இதற்கெல்லாம் இதுதான் அடிப்படையா இருக்கும். இப்போதைக்கு குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து இந்த ராகுவை பார்த்துட்டு இருக்காரு. அது எப்படின்னா ஒரு வேகமான ஓடுற குதிரையை கடிவாளம் போட்ட மாதிரி ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். பட் ஓரளவு தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. இதனாலதான் இப்போ டெக்னாலஜியில ஒரு ஒழுங்குமுறை இருக்குன்னு சொல்லலாம். மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு புது மருத்துக்கட்டை இருக்கிறது, விண்வெளி ஆராய்ச்சியில பெரிய முன்னேற்றம், இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த போர் பதற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் வர்ற ஜூன் 2 குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சாரு. அப்படி அவர் போனதுக்கு அப்புறம் ராகு மேல இருக்கிற குரு பார்வை விலகிரும். இது ஒரு யானைக்கு இருந்த அங்கூசத்தை விளக்குற மாதிரி ஜூன் மாசத்துல இருந்து டிசம்பர் எண்டு வரைக்குமான காலகட்டம் ராகுவோட வேகம் அசுரத்தனமா இருக்கும். இதனால தகவல் தொடர்பு துறை, ஐடில புதுவிதமான சட்டங்கள், எதிர்பாராத சில சிக்கல்களும் உருவாகிற வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சைபர் செக்யூரிட்டி உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய சவாலா மாறும். மக்கள் கிட்ட ஒரு விதமான போராட்ட குணம் அல்லது கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். இது ஒரு காரணமா அமையும். அதே சமயம் நேர்களே, இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை ரொம்ப ஆழமா கவனிங்க. ஏன்னா ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது உலக அரங்குல சில ரகசியமான திட்டங்களை அரங்கேற போகுதுன்னு சொல்லலாம். கும்பம் அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி. அங்க ராகு அமர்ந்திருந்தாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த ஒரு வதந்தியா இருந்தாலும் சரி, அது தகவலா இருந்தாலும் சரி, அது மின்னல் வேகத்துல காட்டு தீ மாதிரி பரவும். வர்ற நவம்பர் மாசம் வரைக்கும் ராகு பகவான் தன்னோட சொந்த சாரத்துல இருக்காரு. இதனால அவரோட காரகத்துவங்களான இந்த டெக்னாலஜி, வெளிநாட்டு தொடர்பு, இது எல்லாத்தையுமே ரொம்ப தீவிரமாக வெளிப்படுத்துவார். குறிப்பா சொன்னோம்னா கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யற நாடுகளுக்கிடையே இப்ப இருக்கிற அந்த போர் பதற்றங்கள் உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனால பெட்ரோல் டீசல் விநியோகம், சங்கிலி சப்ளை பெரிய விரிசல் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை நான் வெறும் விலை உயர்வு மட்டும் சொல்றீங்க. இது ஒரு படி மேல போய் அத்தியாவசிய தேவைகளுக்கே மக்கள் வரிசையில நின்று காத்திருக்க வேண்டிய ஒரு சூழலை கூட உருவாகலாம். ஏன்னா ராகு அப்படிங்கிறவருக்கு கும்பத்துல, அதுவும் ஸ்பெசிபிக்கா கும்பராசியில எல்லைகளே கிடையாது, பவுண்டரியே இல்லாதவர். குறிப்பா கும்பராசி சர்வ நிச்சயமா ஒரு எல்லையே கிடையாதுங்கிறதுல மாற்றுக்கிறதுல அவர் ஒரு நாட்டோட பொருளாதார பிரச்சனையை உலகளவிய பிரச்சனையை மாத்திடுவாரு. போக்குவரத்து துறை முடங்கிறதால உணவுப் பொருட்களோட விலையும் தாறுமாறாக உயரக்கூடும். அதனாலதான் சொல்றேன், இந்த நேரத்துல தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. ஜூன் 2 வரைக்கும் குரு பகவானோட பார்வை இருக்கிறதால இந்த நிலை ஓரளவு கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நிலைமை அப்படியே தலைகளாக மாறும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சத நட்சத்திரம்ங்கிறது நீர்நிலைகளையும் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் குறிக்கக்கூடியது. இப்போ உலகமே இணையத்தால, அதாவது இன்டர்நெட்டால இணைக்கப்பட்டு இருக்கு. அது எல்லாமே கடலுக்கடியில இருக்க கேபிள்கள் மூலியமா தான் நடந்துட்டு இருக்கு. இது குறிப்பா ஹார்மோஸ் ஜலசந்தி, இந்த நியூஸ் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற பகுதியில ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இன்டர்நெட்டுக்கு. பெட்ரோலியம் ஆகட்டும், கச்சா எண்ணெய் ஆகட்டும், இதை எல்லாத்தையும் தாண்டி ஹார்மோஸ் ஜலசந்திங்கிறது இன்டர்நெட் உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய அபவ் 97% இன்டர்நெட் கேபிள் மேல தான் போயிட்டு இருக்கு. ராகுவோட தாக்கம் இந்த இடத்துல இருக்கிறதால இணைய கேபிள்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினா போதும், ஒட்டுமொத்த உலகமே டிஜிட்டல் இருள மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நேர்களே, கொஞ்சம் கற்பனையா செஞ்சு பாருங்க. ஒரு நாள் மட்டும் இன்டர்நெட் இல்லாம போனா என்ன ஆகும்? பேங்க் சர்வர், கம்யூனிகேஷன், ஏன் நம்ம போன்ல இருக்கிற ஜிபிஎஸ் வரைக்கும் அத்தனையுமே அப்படியே முடங்கி போயிடும். ஜூன் 2 பிறகு குருவோட சுப கதிர்வீச்சு ராகு மேல இருக்காதுங்கிறதால இந்த நேரத்துல ராகு பகவான் இது மாதிரியான அதிரடி மாற்றங்களை செய்யறதுக்கு துணிவாரு. அப்புறம் நவம்பர் மாசத்துக்கு பிறகு ராகுவோட நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்துக்கு மாறார். செவ்வாய்னாலே நெருப்பு, ஆயுதம், சனியோட வீடு செவ்வாய் சாரம் பெற போது ராகு இன்னும் தீவிரமா போராட்ட குணத்தை வெளிப்படுத்துவாரு, மோதல்களையும் உருவாக்குவாரு. இந்த அவிட்ட நட்சத்திர சாரத்து காலம், இந்த காலகட்டம் இருக்கு பாருங்க, அது டெக்னாலஜி மூலியமா நடக்கிற போர், டெக் வார்னு சொல்லுவோம், உச்சமடைகிற காலமா இருக்கும்.
இன்டர்நெட் முடக்கம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட பாதுகாப்பையே அச்சுறுத்துற ஒரு பெரிய விஷயமா மாறிடும். இதனால தான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, உங்களோட முக்கியமான டிஜிட்டல் ஆவணங்களை ஆஃப்லைன் முறையில ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதுதான் புத்திசாலித்தனம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராகுவுக்கு எல்லைகளே கிடையாது. அதனால இந்த தாக்கம் ஒரு நாட்டோட மட்டும் நிக்காம, உலகம் முழுவதையும் பாதிக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. இயற்கை சீற்றங்கள்னு பார்த்தோம்னா, காற்று மூலமா வர பாதிப்புகள், அதாவது புயல், சூறாவளி போன்ற விஷயங்கள் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு ராகு பெயர்ச்சி ஆனது டிசம்பர் 2028. அதாவது டிசம்பர் 28 வரைக்கும் ராகு தன்னோட சுயஸ்தானமான சதய நட்சத்திரத்தையே செஞ்சிருப்பார். ஒரு சில பஞ்சாங்கங்கள்ல நவம்பர் வரைக்கும் போட்டிருக்கு. ஒரு சில பஞ்சாங்கங்கள் டிசம்பர் 2 வரைக்கும் போட்டிருக்கு. ஸோ கன்ஃபியூஷனே வேண்டாம். டிசம்பர் 22 கணக்கு வச்சுக்குவோம். இப்போ முக்கியமான இடத்துக்கு வருவோம். டிசம்பர் 2026 28ஆம் தேதிக்கு பிறகு ராகு அவிட்ட நட்சத்திரம் சார 3ஆம் பாவத்துக்கு மாற போறாரு. அவிட்டம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். ஜோதிடத்துல ராகு செவ்வாய் இணையறது அக்னி மாறுத நிலைன்னு சொல்லுவாங்க. அவிட்டம்னாலே செல்வம், சங்கீதம், நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ராகு அங்க உட்காரும்போது அதோட வேகம் விபரீதமா இருக்கும். செவ்வாய் பூமிக்கு அதிபதி, ராகு பிரம்மாண்டமானவர். இந்த 2 கிரகங்களோட சேர்க்கை நிலத்துக்கு அடியில் இருக்க கட்டமைப்புகளை பாதிக்கும்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது. இப்போதைய நவீன உலகத்துல இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே கடலுக்கு அடியில் இருக்க சப்மரைன் கேபிள் மூலியமா தான் நடந்துட்டு இருக்கு. ராகு செவ்வாய் தொடர்பு ஏற்படும் பொழுது இந்த கேபிள்களுக்கு ஏதாச்சும் சேதமோ அல்லது பாதிப்போ பணிகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இன்டர்நெட் சேவை முடங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமா இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு எச்சரிக்கை மட்டும் தான், உங்களை பயப்படுத்துறதுக்கு இல்லை. இணையம் முடங்குனா இது உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைக்கிறதுக்கான சூழ்நிலை போகும். பேங்க் டிரான்சாக்ஷன், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே தற்காலிகமா ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். இதை நாம ஏதோ ஒரு கெட்ட நோக்கம்னு பார்க்காம கிரகங்களோட கதிர்வீச்சு மாற்றத்தால ஏற்படுற ஒரு டெக்னாலஜி அப்டேட்னு எடுத்துக்கலாம். ஸோ இதனால முக்கியமான டேட்டாக்கள் முன்னாடியே பேக்கப் எடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஈரான், அமெரிக்கா மற்றும் அந்த தீவு விவகாரம் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்த உலக அரசியல் ஒரு முக்கியமான பகுதி கவனிச்சிங்கன்னா, சில தீவுகள் மற்றும் நீர்ச்சந்தி பகுதிகள், ஸ்டேட் ஆஃப் ஹோமோஸ், ரெட் சி தான் இந்த எல்லாமே உலக வர்த்தகத்தோட இதயமா இருக்கு. ராகு செவ்வாய் சாரத்தில் நுழையும் பொழுது இந்த இடங்கள்ல பதற்றமான சூழ்நிலை உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. செவ்வாய்னா ஆயுதம், இராணுவம், ராகுனா ரகசியம், நில உலக திட்டங்கள், இதெல்லாமே 2 பெரிய நாடுகளுக்கு இடையான பனிப்போர் உருவாகலாம். முக்கியமா கடலுக்கடியில போற எரிபொருள் குழாய்களோட இல்ல டேட்டா கேபிள்களையோ குறிவைக்கப்படலாம். இது ஒரு பெரிய போராக மாறாம இருக்கணும்னா இரு நாடுகளுக்கு இடையே சரியான பேச்சுவார்த்தை நடக்கணும். ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா டிசம்பர் 2026 இருந்து ஏப்ரல் 2027 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டமாக தான் இருக்க போகுது. இந்த நேரத்துல கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோல், டீசல் விலை கடுமையா உயர வாய்ப்பு இருக்கு. ஆனா ராகு ஒரு விஷயத்தை செய்வார். அவர் எவ்வளவு பெரிய சிக்கலை தந்தாலும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு புது கண்டுபிடிப்பையும் மனுஷங்களுக்கு காட்டுவாரு. டெக்னாலஜி உலகம் தன்னை பாதுகாக்க இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி சிஸ்டத்தை உருவாக்கும். இது ஒரு காரணமா அமையும். இது வரைக்கும் பார்த்தது இல்லாம இன்னும் சில நுணுக்கமான விஷயங்கள் இதுல சேர்க்க விரும்புறேன். செவ்வாய் ராகு பரிவர்த்தனை இந்த காலகட்டத்தில் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஒருவேளை செவ்வாய் பலமா இருந்தா இந்த பாதிப்புகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய தொழில் புரட்சியை, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை வழிவகுக்கும். பழைய சிஸ்டம் உடைஞ்சு புதிய சிஸ்டம் உருவாக்கும். செயற்கை நுண்ணறிவு, ஏஐ வளர்ச்சி. ராகு அவிட்டம் சாரத்தில் இருக்கும் பொழுது ஏஐ தொழில்நுட்பம் மிக வேகமாக செயல்படும். மனுஷனோட மூளையை விட மிக மிக வேகமாக செயல்படும். ஆனா அதே சமயம் மனித உழைப்புக்கான மதிப்பு என்னங்கிற கேள்வியும் மிக பெருசா இழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தங்கம் மற்றும் தாமிரத்தின் விலை, செவ்வாயோட காரகத்துவம் கொண்ட தாமிரம், காப்பர் மற்றும் தங்கம் ஆகியவற்றின் விலை இந்த நேரத்துல கணிக்க முடியாத அளவுக்கு ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். முதலீடு செய்யறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். தனி மனித பாதுகாப்புன்னு பாக்குறப்போ உலக ரீதியா இப்படி இருந்தாலும் தனி மனித முறையில அவிட்ட நட்சத்திரம், மிருகசீரிஷம், சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம நிதானமா இருக்கிறது நல்லது. அதே சமயம் துலாம் ராசிக்காரங்க, அதுக்கு திரிகோணமான கும்பராசி மிக மிக கவனமா இருக்கணும். கும்பராசிக்காரங்க புதிய முதலீடுகள் போறதை தவிர்த்துக்கணும். அதுக்கு திரிகோணமான மிதுனம், தேவையில்லாத விஷயங்கள்ல உங்க கவனத்தை செலுத்துறத கற்பணிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. நேர்களே, ஜோதிடம் அப்படிங்கிறது பயமுறுத்துவதற்காக இல்லை, வர்ற ஆபத்துகளை முன்கூட்டியே காட்டி நம்ம காப்பாத்துறதுக்கான ஒரு கால கண்ணாடியான்னு சொல்லுவோம். ராகு பகவான் இந்த மாற்றத்தை ஒரு விழிப்புணர்வா எடுத்திருக்கவங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க, ஐடி துறையில இருக்கவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. இந்த வீடியோ பத்தின உங்களை கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோவோட இன்னும் முழுமையா வேண்டும்னா, அதாவது பார்ட் 2 வேணும்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.
நமது ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனலில் தொடர்ந்து இது போன்ற பல சுவாரஸ்யமான மற்றும் உண்மையான ஆய்வுகளை வச்சு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம்.